ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மகிழ்குட்டிக்கு பனானா பியூரி தான் கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்து அதை நான் வேக வச்சுக்கிறேன். இதை நீங்கள் 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வேக வச்சுடாதீங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ஏன்னா நான் செவ்வாழை ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப நான் தெரியாமல் ஒரு 5 நிமிஷம் வைக்கவே வேக வச்சுட்டேன். அது நல்லா குழஞ்சி அந்த தோலை விட்டே வெளியில் வந்துடுச்சு. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷமும், கொஞ்சம் லேசான காயாக இருந்ததுன்னா அது ஒரு 5 நிமிஷமும் வேக வச்சு கொடுங்க. நான் வாழைப்பழம்லாம் 6th மந்தில் கொடுக்கல, 7th மந்தில் தான் நான் இதை கொடுக்குறேன் வாழைப்பழமே. அதுவுமே நேந்திரம் பழமும் செவ்வாழையும் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன். வேறு என்ன பழம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் இது டைரெக்டாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க நல்லா குழச்சி. ஆனால் அதுக்குமே எனக்கு பயம்தான். அதனால தான் இதை நான் வேக வச்சு கொடுக்குறேன். வேக வச்சு கொடுத்தாலுமே அதில் உள்ளே இருக்கிற அந்த விதை மாதிரி இருக்கும்ல கருப்பாக, அது துவர்ப்பாக இருக்கும் ஒரு மாதிரி. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அரைச்சி கொடுப்பேன். சில பேர் அப்படியே மசிச்சு கொடுக்குறாங்க. நான் இருந்தாலுமே இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு தான் கொடுப்பேன். இதை தண்ணி விட்டு அரைக்கிறப்பவே ரொம்ப கெட்டியாக இருக்குது. அப்போ தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செவ்வாழை நேந்திரப்பழம் இது 2த்தில் நான் என்ன பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நேந்திரம் பழம் தான் சொல்லுவேன். ஏன்னா செவ்வாழை சாப்பிட்டா என்னோடய குழந்தைக்கு செட் ஆக மாட்டேங்குது. அவங்க மோஷன் போகிறப்ப ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது செவ்வாழை கொடுக்குறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. அவங்களுக்கு அது செட் ஆகலை போல். ஆனால் நேந்திரம் பழம் கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கவே ரொம்ப வாசனையாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.